பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் வாழணும்னா ஆண்டவர் உங்கள் கூட ஏதாவது ஒரு வழியில் பேசுவாங்க. தூய ஆவியானவர் உங்கள் மனசில் எச்சரிப்பாங்க. இதை நிச்சய், இதை செய்யாத. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு முடித்தோடனே ஏன் இதை இப்படி பண்ணுன அப்படின்னு உங்கள் கூட ஒரு வாய்ஸ் கேட்குதுன்னா அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அவங்க உங்களை லீட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சமாதானமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அப்படி ஏன் நம்மளால் நடக்க முடியலன்னா சில விஷயம் ஆவியானவர் நம்ம கூட பேசுவாங்க, இதை செய்யாதுன்னு சொல்லியும் நம்ம என்ன சொல்லுவோன்னா, இல்லை எக்ஸ்கியூஸ் கேட்போம். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு இங்கே யாரும் இல்லை, நான் என்னோடய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது, அதனால் இந்த ஒரே ஒரு சான்ஸ் நான் தப்பு பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னா அதை அப்போவே விட்டு விடுங்க. அதை குறித்து நம்ம தியானிக்கலாம் வாங்க. நீதி தலைவர்கள் சிம்சோனை குறித்து பார்க்கும்போது அவர் இறக்கும் பொழுது 3000 பேரை கொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் இருந்த காலம் 20 ஆண்டு அந்த இடத்துல அவர் ஆட்சி செலுத்தினாருன்னு சொல்லிட்டு நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகள் 16 கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு அவர் ஆட்சி செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், பெலிஸ்தியருக்கு கீழே நாம் இருக்கிறோம் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவங்க எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பாவ அடிமைத்தனையில் இருக்கிறாரு. அந்த பெலிஸ்தியர்களுடைய இனத்தில் போய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை விபச்சாரத்திற்கு ஈடுபட்ட பொழுது அவரால் அந்த மக்களை மீட்க குடும்பத்தில் ஒரு மனுஷன் தவறான பாதையில் போயிட்டானா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்துடும். அதற்கு எடுத்துக்காட்டாக குடியினால் அடிமையாக்கப்பட்ட எத்தனை குடும்பங்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அந்த ஒரே ஒரு குடும்பத் தலைவன் அடிமைப்பட்டு அந்த குழந்தைங்களால் எந்திரிச்சு வாழ முடியாது, இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உமனைசராக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பாவ பழக்கத்துக்குள்ளே உள்ளாகும் பொழுது அந்த குடும்பத்தால் தலை தூங்க முடியாது. அப்போ நியாயாதிபதியாக இருக்கிற அவர் அங்கே தப்பு பண்ணும்போது அந்த மக்கள் 20 ஆண்டு அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற நீதி தலைவர்களை குறித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள், அதாவது நீதி தலைவர்கள் புக்கில் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், ஒத்தனியேலுங்கிறவர் ஆட்சி செலுத்தும் பொழுது 40 ஆண்டு நாடு அமைதியாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஏகூது 80 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு, அப்பமும் நாடு அமைதியாக இருந்துச்சுன்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்குறோம். அடுத்தது 31வது வசனத்தில், அனாதின் மகன் சம்ஹார் தலைவனாக இருந்த பொழுது 600 பெலிஸ்தியரை அவர் கொன்றளிக்கிறாரு. அப்பவும் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டுச்சு, விடுதலை பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பாருங்க, தெபோரா அவங்க நீதி தலைவராக இருக்கும் பொழுது கனானியர்களை ஒடுக்கி இவங்களுடைய கை உயர்ந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீதி தலைவர்கள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ ஒவ்வொருவரும் தனக்காக இல்லாமல் அந்த தேசத்துக்காக இருந்திருக்காங்க. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி ஒரு வெற்றி பெறுறோம்னா நம்ம சுயநலம் இல்லாதவர்களாய் அந்த காரியத்தை செய்யணும். ஒரு குடும்பத்தை நடத்துகிறவங்களா இருக்கிற ஒரு தாய் தந்தையராக இருக்கலாம், ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டவங்க ஆண்டவர் உங்ககிட்ட வேண்டான்னு சொல்கிற விஷயத்தை விட்டுருங்க. கண்டிப்பாக விட்டு விடுவேன், இதை என்னால் முடியலப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்ங்க, இந்த பாவத்திலேருந்து நான் இப்படியே வெளியே வரணும். கண்களின் நிச்சயாக இருக்கலாம், இதை விட முடியாத குடி பழக்கமாக இருக்கலாம், புகைப்பழக்கமாக இருக்கலாம், என்ன பழக்கம் இருந்தாலும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறத நான் விடுறதுக்கு நான் ஆசைப்படுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லுங்க. அந்த பாவ பழக்கத்தில் திரும்ப திரும்ப விழுந்து போன சிம்சோன் கடைசியில் மரித்து போனதோடு மட்டுமல்லாமல் அவர் காலம் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களை தான் ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கோட ஆண்டவர் பேசுகிறாரு. உங்ககிட்ட இருக்கிற என்ன ஒரு சின்ன பாவமாக கூட இருக்கலாம், ஏசப்பா என்னால் முடியலப்பா, ஏன்னா நான் பலனற்றவன். நீங்கள் தான் சொல்கிறீங்க சோதிக்கப்படுகிறவர்களுக்கு சோதனையிலிருந்து விடுவிக்க வல்லவர்னு சொல்லிட்டு எபிரேயர் 2:18 நம்ம பார்க்குறோம். அதனால விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாகுங்க. எப்படி மற்ற நீதி தலைவர்கள் அந்த நாட்டை ரட்சித்தது போல உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டுமானாலும் உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உங்களுடைய பரிசுத்தமான நடத்தை தான் முக்கியம் என்பதை ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாரு. அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதன்படி வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.